ஒருத்தர் அபியூஸ் பண்றாங்கன்னா நான் போய் அவங்கள அன்பு கூறுறேன் அப்படின்றது முட்டாள்தனம். என்னங்க, யாருக்கு விரோதமாகவும் நாம ஒரு நியாயமான ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இயேசுடைய வழி நம்ம நீதி நியாயத்தெல்லாம் ஒதுக்கிடலாம். ஒருத்தவங்க தப்பு செஞ்சா நியாயம் சரி கட்ட தேவையில்ல அப்படின்னு நினைச்சு கூடாது. அதாவது சிலர் நினைச்சுக்கிறாங்க இயேசுடைய வழி என்னன்னா மற்றவங்க தீமை செய்யறப்போ நம்ம அப்படியே பாசிவா ஒண்ணு செய்யாம அப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிட்டு பழி வாங்காம அப்படி சும்மா இருக்கணும். இதுதான் இயேசுடைய வழி. தவறு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நியாயப்பிரமாணத்திலே அப்படி ஒரு வசனம் இருக்கு. பழிக்கு பழி வாங்கினாதான் அவங்க பலத்தை காமிக்கிறது. இதுதான் ஸ்ட்ராங்கான வழி, ஜெயிக்கிற வழி. என்னங்க தோக்கிற வழியாது? அப்படி ஆண்மையே இங்க கேள்விக்குரிய காரியமாயிடும். அப்புறம் பழிக்கு பழி வாங்கலனா சும்மா ஈஸியான காரியத்தை செஞ்சுட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங், என் மசில பாருங்க எவனா சொல்லுவானா? எது ஸ்ட்ராங்கான வழி, எது வீக்கான வழி நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். உலகத்துல பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு விரோதமா இன்னொருத்தர் தீமை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அவங்களும் தீமை செய்வாங்க. தீமைக்கு தீமை, இதுதான் உலகத்தினுடைய அப்ரோச். தீமை செஞ்சியா அப்ப நான் செய்யறேன்பா. நீ என்ன நிந்திச்சியா, என்ன கேலி செய்தியா, என்ன கிண்டல் செய்தியா, அப்ப நான் உன்னை கிண்டல் பண்றேன் பாரு. என்ன அவமானப்படுத்தினியா, அப்ப நான் உன்னை அவமானப்படுத்துறேன் பாரு. நீ என் வாழ்க்கையை கெடுத்தியா, அப்ப நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறேன் பார். இதுதான் உலகத்தின் வழி. நீ என்ன அடிச்சியா, அப்ப நான் உன்னை அடிக்கிறேன் பார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நியாயப்பிரமாணத்திலே அப்படி ஒரு வசனம் இருக்கு. தண்டிக்கும் போது அவ்வளவுதான் தண்டிக்கணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்னா அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை தான் கொடுக்கணுமே ஒழிய இஷ்டத்துக்கு சகட்டு மணிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அவன் ஒரு தடவை அடிச்சா நீ 100 தடவை அடிக்கிறது அது தப்பு இல்லையா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்னா அது பைபிள்ல ஒரு நோக்கத்தோட சொல்லியிருக்கு பாருங்க. தண்டனையை லிமிட் பண்ணும்படியாய் அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்துட்டு இன்னைக்கு தப்பா சிலர் பயன்படுத்திக்கிறாங்க. கண்ணுக்கு கண்ணா நீ என்ன அடிச்சா நான் அடிப்பேன் பாரு, நிச்சயமா அடிப்பேன் பாருன்னு போயிடுறாங்க. ஆனா அது உலகத்தின் வழி. வீட்டுல சின்ன பிள்ளைங்க சண்டை போடுறதுல இருந்து வீட்டுல பெரியவங்க சண்டை போடுற வரைக்கும் இந்த அப்ரோச்சை தான் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர். சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டியும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. நீ என்ன அவமதிச்சிட்டியா, உன்னை நான் எப்படி காட்டுறேன் பாரு உனக்கு. வீட்டுலதான் இப்படின்னு பார்த்தா நாட்டிலையும் இப்படி, தேசங்கள் மத்தியிலையும் இப்படி. ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு இப்படி தானே போயிட்டு இருக்கு. நீ என்ன இப்படி பண்ணிட்டல, அப்ப நான் உன்னை பண்றேன் பார். இதுதான் உலகத்தின் வழி. ஆனா இயேசுடைய வழி என்னது? அவர் சிலுவையில மரிக்கும் போது அவரை அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அவரை என்னமோ பண்றாங்க, அப்புறம் சிலுவையில் அறையறாங்க, அவரை சாகடிக்கிறாங்க. இயேசுடைய வழி என்னது? தீமைக்கு தீமை அல்ல, தீமைக்கு நன்மை. தீமையை நன்மையினால் வெல்லுவதுதான் இயேசுனுடைய வழி. அவருக்கு தீமை செஞ்சவங்களுக்கு இவர் தீமை செய்யல, நீ என்ன அடிச்சியனா அவன் அடிக்கிறேன் பார் அப்படின்னு நினைச்சிருந்தார்னா, செஞ்சிருந்தார்னா ஒருத்தன் உயிரோட இருந்திருக்க மாட்டான். நீ என்ன கேலி செய்தியே, நீ என்ன கிண்டல் செய்தியே, நான் அவமானப்படுத்தினல, ஒன்ன செய்யறேன் பார் அப்படின்னு நினைச்சிருந்தார்னா, செஞ்சிருந்தார்னா அவர் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை அவனை உணலாமாக்கிட்டு இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையாய் இருந்து வந்தவர் மாம்சமானதுதான் இயேசு. பாருங்க, அவருடைய வார்த்தையினாலதான், அவரால் தான் உலகமே உண்டாச்சு. ஒரு வார்த்தை அவர் ஒரு மாதிரி பேசியிருந்தார்னா, என்னன்னா பேசினாங்க இயேசுவை, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனா அவர் ஒன்னும் பதிலே சொல்லல. 1 பேதுரு 2:22-23 பேதுரு சொல்றார், இயேசு எப்படி நடந்து கொண்டார், எப்படி வித்தியாசமா நடந்து கொண்டார் என்பதை சொல்லி காமிக்கிறார் பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வயப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் உறுத்தாமலும் இருந்தார். அதாவது அவங்க அவரை ஏளனமா பேசினாங்க, ஆனா அவர் பழி வாங்கவில்லை. இயேசு எந்த அளவுக்கு பாடுபடுத்தப்பட்டார், ஆனால் அவர் எந்த அளவுக்கு பழி வாங்கல என்பதை நீங்க பார்க்கணும். மார்க் 15:16-20. அப்பொழுது போர்ச்சேவகர்
அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போச்சேவர்களுடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து எல்லாரையும் எல்லாம் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி எல்லா ராணுவ வீரர்களும் எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. சேர்ந்து என்ன பண்றாங்க? 17 சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி ஒரு ராஜா மாதிரி அவரை ட்ரெஸ் பண்றாங்க. சிவப்பங்கியை போட்டு மேலங்கியை போட்டு முள்முடிய அவர் தலையில வச்சு அவருக்கு முன்பாக அப்படியே பணிறாங்க பாருங்க. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அதாவது கேலி, ஒரு கேலி கேலி கூத்தாயிட்டார் இயேசு அவங்களுக்கு. அவன் மரியாதை செலுத்தல, கிண்டல் செய்யறான். ராஜா தானே நீரு, யூதருடைய ராஜான்னு சொல்றாங்க. உங்க இந்த ராஜா மாதிரி ட்ரெஸ் பாட்டு போட்டுக்கோ, இந்த முட்கிரீடத்தை வச்சுக்கோ, இந்தா உனக்கு ஒரு கிரீடம், உங்களை வாழ்த்துறோம் யூதருடைய ராஜன் வாழ்த்தி வாழ்த்தி அடிக்கிறான், தலையிலே அடிக்கிறான். அவர் எதா பண்ணாரா? ஒன்னும் செய்யல. 20 அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். மேக்சிமமா அவரை பரியாசம் பண்ணிட்டு அடிச்சு அதுக்கப்புறம் கொண்டு போறாங்க. இப்ப சிலுவையில் அறையிறது, சிலுவையில் அறையறப்பவும் பாருங்க இதெல்லாம் போதுச்சா இருக்கவே. அநேகமா நிர்வாணமாய் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதை நீங்க 24ஆம் வசனத்துல பார்க்கலாம். அவர் சிலுவையில் அறைந்தப்போ அவருக்கு மேல ஒரு பலகையில யூதருடைய ராஜாவேன்னு எழுதி வச்சாங்க, எல்லாரும் பார்க்கணும்னு. ஏன்? கிண்டல். ராஜாக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. பிரதான ஆசாரியன் வேதபாரகன் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இப்படி பேசுறான். இவ்வளவு பேர் ரட்சித்து தன்னை ரட்சிக்க முடியல, கிண்டல் பண்றான் பாருங்க. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இறங்கி வா, விசுவாசிக்கிறோம்ன்றான். அப்போ எந்த அளவுக்கு அவர் அவமானப்படுத்தப்பட்டார், எந்த அளவுக்கு அவர் பாடுபடுத்தப்பட்டார், அவர் எந்த அளவுக்கு அடிச்சாங்க, வாரநாள் அடிச்சாங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, சிலுவையில அறையிறப்போ கையில ஆணி, காலில் ஆணி. இவ்வளவும் நடந்தும் பேதுரு சொல்றார், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் உறுத்தாமலும் இருந்தார். தீமைக்கு தீமைன்னு போல அவர். ஆனா அவ்வளவுதானா? அவர் பழி வாங்காம அப்படியே விட்டுட்டாரா? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாரா? வெறும் பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டாரா? அவ்வளவுதான் செஞ்சாரா அவர்? அவருடைய வழி அவ்வளவுதானான்னு கேட்கிறேன் நான். பழி வாங்காத வழி என்ன? தீமை மற்றவங்க செஞ்சாலும் பல்ல கடிச்சுட்டு தாங்கிக்கணும், அதெல்லாம் ஏத்துக்கணும், அவ்வளவுதான். இதுதான் வழியா? இயேசுனுடைய வழி? சிலர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, தப்பு. அது இயேசுடைய வழி கிடையாது. இயேசுடைய வழி என்னது? தீமைக்கு நன்மை, தீமைக்கு பல்ல கடிச்சு தாங்குற வழி மட்டும் கிடையாது, பழி வாங்காத ஒரு வழி மட்டும் கிடையாது. பழி வாங்காம அவனுக்கு நன்மை செய்தார். அவரை துன்பப்படுத்தினவனுக்கு நன்மை செய்தார். என்ன மாதிரி நன்மை செய்தார் உங்களுக்கே தெரியும். ஆணி அடிச்சவனுக்கு ஜெபிக்கிறார், அவர் உபத்திரவப்படுத்தினவனுக்கு ஜெபிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர்களுடைய மன்னிப்புக்காக ஜெபித்தார் இயேசு. லூக்கா 23:34. சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறப்போ இப்படி அடிக்கிறானே, அவமானப்படுத்துறானே, அவனை மன்னி ஆண்டவரே. அவன் என்ன செய்யறான்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனை மன்னி ஆண்டவரே என்ற. அதாவது சிலர் நினைச்சுக்கிறாங்க இயேசுடைய வழி என்னன்னா, மற்றவங்க தீமை செய்யறப்போ நம்ம அப்படியே பாசிவா ஒண்ணும் செய்யாம அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிட்டு பழி வாங்காம அப்படி சும்மா இருக்கணும், இதுதான் இயேசுடைய வழி. தவறு. இயேசுடைய வழி ஆக்டிவ். அவன் தீமை செய்ய செய்ய நன்மை செய்யறாரு, இவர் அவனுக்காக ஜெபிக்கிறாரு, அவன் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறாரு, அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். சொல்ல போனா பாக்குறப்போ மேல்பூச்சா ஒரு மேலோட்டமா பாக்குறதுக்கு இயேசு ஏதோ அமைதியா மௌனமா சைலண்டா ஒண்ணு செய்யாம தாங்கிட்டு இருக்கிறது போல தெரியலாம். ஆனா ஏமாந்தர வேண்டாம், அவர் தாங்கிறதுலதான் ரட்சிப்பின் வழியே ஆயத்தப்படுகிறது. என்னத்தை தாங்கி கொண்டிருக்கிறார்? அவன் நிந்திக்கிற அந்த நேரத்தில் அவன் அவமானப்படுத்திட்டு இருக்கானே, கிண்டல் பண்ணிட்டு இருக்கானே, அடிச்சுக்கிட்டு இருக்கானே, ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கானே, அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டு அவனுடைய பாவத்தை தான் சுமந்துகிட்டு இருக்கிறாரு, அவனுடைய சாபத்தை தான் அவர் சுமந்துகிட்டு இருக்கார். அவனுக்கு நாளைக்கு ரட்சிப்பு உண்டாகணும் ஒரு வழியை திறந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆக்டிவ் பாத்தீங்களா? இது சும்மா தொங்கிட்டு இருக்காரு, தாங்கிட்டு இருக்காரு கிடையாதுங்க, மிகப்பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இட்ஸ் a very active response to evil.
not a passive response to evil. ஒன்னும் செய்யாம பல்ல கடிச்சு தாங்கிறது கிடையாதுங்க. அவன் தீமை செய்ய செய்ய இவர் நன்மை செஞ்சுக்கிட்டே அதுல ஓவரா போயிட்டு இருக்காரு. அவனுக்கே நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஜீவனையே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சும்மா தொங்கிட்டு இல்லைங்க, ஜீவனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன் என்று சொன்னவர். இதுதான் இயேசுவுடைய வழி. தீமைக்கு நன்மை, தீமையை நன்மையினால வெல்லுவது. இப்ப நான் கேட்கிறேன், நம்பர் 1 கேள்வி, இயேசுவை பின்பற்றணுமா உலகத்தை பின்பற்றணுமா? யாருடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும்? அல்லது இதெல்லாம் வெறும் இயேசுக்கு தாங்க, இது அது இயேசு வேற லெவலுங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம், அவர் அவரை போலலாம் யாரும் இருக்க முடியாது, இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒத்து வராதுங்க, இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது கரெக்டா? இல்ல இயேசுடைய வழிதான் நம்முடைய வழியா இருக்கணுமா? உலகத்தின் வழியை நாம் பின்பற்ற கூடாது, இயேசுடைய வழியை தான் நாம பின்பற்றணும்ன்றதை புதிய ஏற்பாடு ரொம்ப திட்டந்தெளிவாய் போதிக்கிறது. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். என்ன மாதிரி ஒரு மாதிரியை பின் வைத்து போனார்? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார். அவர் உனக்கு எக்ஸாம்பிள் வச்சுட்டு போயிட்டாரு, நீ அதை ஃபாலோ பண்ணுன்றதுதான் பாயிண்டே எங்க. அல்லது இயேசுவே மலை பிரசங்கத்துல போதிச்சிருக்கிறார் இல்லையா? என்னன்னு போதிச்சாரு? இந்த சத்துருக்கள் அன்பு கூறுறதெல்லாம் ஏன் வழி, உங்களால அதை கடைபிடிக்க முடியாது, நீங்க அதெல்லாம் ட்ரை கூட பண்ணாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, நான் மட்டும் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு மலை பிரசங்கத்துல? மத்தேயு 5:43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது பொதுவா என்ன சொல்லுவாங்க, உனக்கு அடுத்தவனை சிநேகி, ஆனா உன் சத்துருவை பகைச்சுக்கோ. இதுதான் உலகத்தினுடைய அப்ரோச்ன்றார் இயேசு. ஆனா நான் சொல்றேன் கேளு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 44 மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எக்ஸ்ட்ரீமா போறாரு பாருங்க. சத்ருவை பொறுத்துக்கோன்னு சொல்ல, சத்ரு செஞ்சுக்கிற தாங்கிக்கோன்னு சொல்ல, சத்ருவை சிநேகியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உன்னை சபிக்கிறவன நீ சபிக்காம இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல, உன்னை சபிக்கிறவன நீ ஆசீர்வதின்றார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவனுக்கு தீமை நீ செய்யாம இருந்தா போதும், அவனுக்கு நன்மை செய்யுன்றாரு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உன்னை நிந்திச்சானா அவன், நீ நிந்திக்காம இரு போதும் அப்படின்னு சொல்லல, அவன் வாயை திறந்து அவனுக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். 45 புத்திரராய் இருப்பீர்கள். இந்த கான்டெக்ஸ்ட்ல அவரை போல இருப்பீர்கள். அப்பா எப்படியோ பிள்ளை அப்படி அப்படின்னு இருக்கும். நீ இப்படி இருந்தா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவருடைய தயாள குணத்தை பாரு. நல்லவர்களுக்கு மட்டும் இல்ல, தீயவர்களுக்கும் சூரியனை, தமது சூரியனை ஒவ்வொரு நாளும் உதிக்க பண்ணுகிறார். நல்லவர்களுக்கு மட்டும் இல்ல, கெட்டவர்களுக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நல்லவர்களுக்கு மட்டும் இல்ல, கெட்டவர்களுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் உயிர் மூச்சையும், எவ்வளோ ஆசீர்வாதங்கள், தாளந்து, திறமை, குடும்பம், வேலை, பிள்ளைகள் என்று எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரே. அவரை போல இரு. 46 உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? வெறும் என்கிட்ட நல்லா இருக்கிறவன்ட்டு நான் நல்லா இருப்பேன்னா, அப்ப எனக்கும் உலகத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்? உலகத்தில் இருக்கிற மிக மோசமான ஆட்கள் கூட அந்த ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றான்ல. நீ எனக்கு நன்மை செஞ்சா உனக்கு நன்மை செய்வேன். ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். உலகத்தார மாதிரி இருக்காதீங்க. உங்க மாடல் பிதான்ட்டார். பிதாவை கேட்டீங்கன்னா உங்க மாடல் இயேசுண்டுவாரு. இயேசு கேட்டீங்கன்னா உங்க மாடல் பிதா, பூரண சற்குணர். அவரை போல இரு. உலகத்தார மாதிரி இருக்காத. அவர் எப்படி இருக்கான்னு பார்த்து அவரை போல இரு. இயேசுவை போல இருக்க வேண்டும். சிலர் சொல்வது உண்டு, மலை பிரசங்கம் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒன்றும் கொடுக்கலங்க இயேசு, அது வேற நோக்கத்துக்கு கொடுத்தாருங்க. ஓ அப்படிங்களா, சரி அப்ப ரோமர் 12 எப்படிங்க அப்படின்னு நான் கேட்பேன். விசுவாசிகளுக்கு பவுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார், எப்படி வாழணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிற அந்த பகுதியில் வருது. ரோமர் 12:14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. துன்பப்படுத்துறவர்களே ஆசீர்வதிங்களா? ஆசீர்வதிக்கிறது என்னங்க? ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறது என்னங்க? அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்பி கடவுளுடைய தயவு அவளுக்கு கிடைக்கும்படி வேண்டிக்கிறது, அதான் ஆசீர்வதிக்கிறது. பவுல் சொல்றார், உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதியுங்கள். எங்க கத்துக்கிட்டார் பவுல்? யூத மார்க்கத்துக்கிட்ட இருந்தா, இயேசு கிட்ட இருந்து கத்துக்கிட்டார். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். அப்போ ரொம்ப திட்டம் தெளிவாய் புதிய ஏற்பாடு போதிக்குது. இது வெறும் இயேசுக்கான வழி மட்டும் இல்ல, இயேசுவை போலதான் நாமும் இந்த விதத்தில் இருக்கணும் என்பதை புதிய ஏற்பாடு தெளிவாய் போதிக்குது. கட்டளை இடுகிறது. இது சாய்ஸ் கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. இப்படிதான் நீ வாழணும் கட்டளை இடுகிறார் இயேசு. பவுல் பேதுரு 1 பேதுரு 3:9 வாசித்தீங்கன்னா இதே மாதிரி கட்டளை வரும். ஆனா இது கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். அதுதான் உண்மை. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பழி, அவன் தீமை செஞ்சா, ஒருத்தன் நமக்கு விரோதமா தீமை செஞ்சா ஈஸி. என்னது? பழி வாங்குறது தான் ஈஸி. சரி, பழி வாங்காம சும்மா இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அடிக்கணும் போல இருக்கும். சும்மா இருன்னு சொல்லாம இவர் என்ன சொல்றாரு? அவனை ஆசீர்வதி, அவனுக்காக ஜெபி, அவன் நல்லா இருக்கணும்னு விரும்பு. ரொம்ப ஓவரா இருக்கீங்க. இது கஷ்டமா இருக்குது. இப்படிதான் நம்ம இருக்கணும்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. நமக்கும் தெரியும் இப்படிதான் நம்ம இருக்கணும்னு. ஆனா நம்மள என்ன தடுத்து நிறுத்துது? என்ன நமக்கு தடையா இருக்குது? இப்படி இருக்காம நம்மளை எது தடுக்குது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ராங் திங்கிங், தவறான எண்ணம். தவறான விதத்துல நம்ம சில காரியங்களை புரிஞ்சுக்கிறதுனால, யோசிக்கிறதுனால நம்ம இப்படி இருக்காதபடி நமக்கு ஒரு தடையாயிடுது. எந்த விதத்துல ராங் திங்கிங்? ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. நாம இந்த அப்ரோச்ச வீக்கான அப்ரோச் நினைச்சிருவோம். எப்படி நினைப்போம்? வீக், பலவீனமான அப்ரோச் அப்படின்னு நினைச்சுப்போம். இதெல்லாம் தோல்வியில தான் போய் முடியும் இந்த அப்ரோச் அப்படின்னு நினைச்சுப்போம். எந்த அப்ரோச்? இயேசுனுடைய அப்ரோச். பழிக்கு பழி வாங்கலன்னா அது வீக் ஆயிடும், நம்மள வீக்கா நினைச்சிருவான் அப்படின்னு நாம நினைச்சிருவோம். ஏன்? உலகம் அப்படிதான் நினைக்குது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் பழிக்கு பழி வாங்கினாதான் அவங்க பலத்தை காமிக்கிறது. ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்ட்ராங்கான வழி. இயேசுனுடைய வழிதான் ஸ்ட்ராங்கான வழி. இயேசுனுடைய வழிதான் ஜெயிக்கிற வழி. என்னங்க, நிச்சயமா இயேசுனுடைய வழி வீக்கான வழின்னு சொல்ல மாட்டோம் நாம. இயேசு சிலுவையில் எடுத்த அப்ரோச் என்ன? வீக்கான அப்ரோச்சாங்க? ஃபெயிலியர் அப்ரோச்சா? தோல்வியில போய் முடிஞ்ச அப்ரோச்சா? அது தோக்கிற வழியாது. ஆனா ஜனங்க உலகத்துல அந்த எண்ணமும் சரி, அந்த பேச்சும் சரி அப்படிதான் இருக்கும். ஆம்பளைன்னு காமிக்க வேண்டாம் அப்படின்வான். நம்முடைய ஆண்மையே இங்க கேள்விக்குரிய காரியமாயிடும். அப்புறம் பழிக்கு பழி வாங்கலனா இங்க ஆம்பளைன்றத உலகத்துல இருந்து கத்துக்க கூடாது. ஆம்பளை, உண்மையான ஆம்பளை யாருன்னா இயேசு தாங்க உண்மையான ஆம்பளை. ஆம்பளைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பாருங்க. ஒரு மனுஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பாருங்க. கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பாருங்க. ஒரு ராஜானா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பாருங்க. நல்லவர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பாருங்க. வல்லவர்னு யாரு தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பாருங்க. எல்லாத்துக்கும் இயேசுவை தாங்க பார்க்கணும். அப்ப இதுக்கு மட்டும் என்ன உலகத்தை பார்ப்போமா? உண்மையான ஆம்பளை யார் என்பதை இயேசுதான் வெளிப்படுத்துறார். பழி வாங்குவதுதான் ஆண்மை உள்ள ஒரு வழி அப்படின்னு உலகம் சொன்னா அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா இயேசுடைய வழி பழி வாங்காத வழி. அப்போ நாம காரியங்களை சிந்திக்கிற விதமே மாறணும் பாருங்க. தலையில தேவன் வேணுக்குனே பாருங்க மனுஷனுடைய சிந்தைய தலையில திருப்புறார். உலகத்துக்கு பைத்தியமாய் தோணுகிறது தான் அவருடைய பார்வையில் ஞானம். இப்ப எது வீக் எது ஸ்ட்ராங் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எந்த வழிங்க கஷ்டம், எந்த வழி ஈஸி? நான் கேட்கிறேன். ஒருத்தர் நமக்கு தீமை செய்யறான்னா நம்ம தீமை செய்யறது தான் ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒன்றும் போதனையும் தேவையில்ல, அதுக்கு எந்த கட்டுப்பாடும் தேவையில்ல. அவுத்துட்டா போதும், போய் அடிச்சிருவோம். அடிக்காம இருக்கிறது தான் கஷ்டம், திரும்ப பேசாம இருக்கிறது தான் கஷ்டம். அவன் நம்மளை மட்டப்படுத்தினா அவனை மட்டப்படுத்தாம இருக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். அதுவும் தீமைக்கு நன்மை செய்யறது அது ரொம்பவே ரொம்பவே கஷ்டம். ஆகவே நான் சொல்லுகிறேன், கஷ்டமான வழிதான் ஸ்ட்ராங்கான வழி. எங்கேயாவது யாராவது சொல்லுவாங்களா ஈஸியான வழிதான் ஸ்ட்ராங்கான வழின்னு? வெயிட் தூக்குறீங்க,
ரொம்ப பெரிய வெயிட்டை தூக்குற, கஷ்டமான வெயிட்டை தூக்குற ஆள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. சும்மா ஈஸியான காரியத்தை செஞ்சுட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங், என் மசில பாருங்க எவனா சொல்லுவானா? எது ஸ்ட்ராங்கான வழி, எது வீக்கான வழி நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இயேசுடைய வழி தான் ஸ்ட்ராங்கான வழி. ஏன்னா அதான் கஷ்டமான வழி. முக்காவாசி பேர் அந்த வழியில போகவே மாட்டாங்க. அந்த வழியினுடைய மேன்மையை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இது தோக்கிற வழி இல்லைங்க, இது ஜெயிக்கிற வழி. ரோமர்ல அந்த 12ஆம் அதிகாரத்தில் 21 பாருங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சொல்லுங்க, வெல்லு. பவுல் பயன்படுத்துற வார்த்தை ஓவர் கம். டு நாட் பி ஓவர் கம் பை ஈவில் பட் ஓவர் கம் ஈவில் வித் குட். தீமை ஒன்ன ஜெயிச்சிட வேண்டாம், நீ தீமையை நன்மையை வச்சு ஜெய் அப்படின்ற அந்த ஜெயிக்கிறது, அந்த வெல்றதுன்ற வார்த்தை ஓவர் கம் ஒரு மிலிட்டரி வேர்டுங்க. ராணுவத்துல நீங்க போய் ஒரு யுத்தத்தை சண்டை போட்டு ஜெயிக்கிறப்போ பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இங்க எடுத்து பயன்படுத்துறாரு பவுல். அதாவது என்ன சொல்றாரு, இது ஜெயிக்கிறத பற்றி. ஜெயிக்க விரும்புறியா, தோக்க விரும்புறியா? பவுலை பொறுத்த வரைக்கும், இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் தீமையை சந்திக்கிறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, நீங்க தீமையினால வெல்லப்படுவீர்கள், அல்லது நீங்க தீமைய வெல்லுவீர்கள். 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு தீமை உங்களை வென்றோம், அல்லது நீங்க தீமைய வெல்லுவீங்க. தீமையினால வெல்லப்படுற வழி என்னங்க? பழி வாங்குற வழி. பழிக்கு பழி வாங்கினா நீ தீமையினால வெல்லப்படுவ. தீமை நன்மையினால வெல்லு. நீ ஜெயிக்கணும்னா நீ இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்றார். இயேசு யோசித்து பாருங்க, அவர் தீமைக்கு தீமை செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு நாம இங்க இருக்க மாட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோங்க. நமக்கு தோல்விதான் கிடைச்சிருக்கோங்க. இயேசு அந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணாததுனால, ரொம்ப புரட்சிகரமான ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணதுனாலதான் இன்னைக்கு ரட்சிப்பு நமக்கு சுலபமாய் கிடைக்குது, ஆசீர்வாதம் நமக்கு சுலபமாய் கிடைக்குது. பழி வாங்கணும்னு நினைக்கிறப்போ அது நமக்கு ஒரு இட் மேக்ஸ் us feel good. அது உண்மைதான். சைக்காலஜி படிக்கிறவங்களே சொல்றாங்க, the idea of taking revenge feels good. இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அது நமக்கு ஏன் நினைக்கிறோம்னா, அது ஒத்துக்க மாட்டோம், ஆனா கொஞ்சம் இன்பத்தை தருது, நமக்கு கொஞ்சம் இன்பத்தை தருது, அதனாலதான் நினைக்கிறோம். இட் ரியலி டஸ் ஃபீல் குட், சைக்காலஜிஸ்ட் சே. அந்த பழி வாங்குற அந்த ஆரம்பிக்கிறப்ப கூட கொஞ்சம் இன்பத்தை தரலாம், ஒருவேளை கொஞ்சம் திருப்தியை தரலாம் பாருங்க, சரி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா கூடி சீக்கிரம் அந்த இன்பமே துன்பமா மாறிடும். அந்த திருப்தி போய்விட்டு நீங்களே வருத்தப்பட்டுருவீங்க. ஆனா நீங்க இயேசுடைய வழியில போனீங்கன்னா, இது ஸ்ட்ராங்கான வழி, இது ஜெயிக்கிற வழி. இது பாருங்க, நீங்க பழி வாங்குற வழியில போனீங்கன்னா, நீங்க யார் மேல பழி வாங்குறீங்களோ அவன் இன்னும் மோசமாயிடுவாங்க. அவன் ஏற்கனவே உங்களை வெறுத்து என்னன்னு செய்யறான்னா, அவனை பழி வாங்கினா அவன் இன்னும் உங்களை வெறுப்பான், இன்னும் மோசமா போயிடுவான். நீங்க பழி வாங்காம போனீங்கன்னா அவன் மாறுறதுக்கே வாய்ப்பு உண்டு, மாறுறதுக்கு நல்லா சான்ஸ் இருக்கு. நீங்க பழி வாங்கினீங்கன்னா நீங்களும் அவனை மாதிரி ஆயிடுவீங்க. அவ்வளோ வெறுக்கிறீங்களே, அவ்வளோ மோசமானவன்னு நினைக்கிறீங்களே, நீங்க பழி வாங்க போனீங்கன்னா கூடி சீக்கிரம் நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிடுவீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நாம பழி வாங்குறப்போ கண்ட்ரோலை இழந்துருவோம். நம்முடைய கோபம் தேவனுடைய கோபம் மாதிரி கிடையாது. ஒரு எந்த அளவுக்கு காமிக்கணுமோ, எங்க காமிக்கணுமோ, எப்ப காமிக்கணுமோ அப்படி காமிக்காம கண்ட்ரோல் இழந்து சரட்டு மணிக்கு பண்ணி கடைசியில் நாமளே வருத்தப்படுவோம், ஐயோ எப்படி பண்ணுவேன் நான் நினைக்கலையே அப்படின்னு நினைச்சிருவோம். பழி வாங்க போனா அவனும் ஒன்னும் மோசமாயிடுவான், நாமும் ஒன்னும் மோசமாயிடுவோம். இயேசுடைய வழியை பின்பற்றினா அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாம அவனை போல மோசம் ஆகாம இருப்போம். ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி வாசித்துட்டு இருந்தேன் பாருங்க. அமெரிக்கால இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர், பெண் போலீஸ் ஆபீசர், ஆம்பர் அவங்க பேரு, டேலஸ்ல ஒரு நாள் ஒரு இளம் ஒரு வாலிபனை, போத்தம் என்ற ஒரு வாலிபனை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த வாலிபனுடைய வீட்டிலேயே சுட்டு கொண்டுட்டாங்க. அவன் வீட்டில் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனை போய் சுட்டு கொண்டுட்டாங்க. எப்படி நீங்க கேட்கலாம், எப்படின்னா அவங்க அந்த போலீஸ் ஆபீஸ் வேலையை முடிச்சுக்கிட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்களாம். வீட்டுக்கு போறப்போ அவங்க பிளாட் அவங்க அபார்ட்மெண்ட் பிளாட் 4வது மாடியில் இருக்கு. அந்த பையனுடைய அபார்ட்மெண்ட் 5வது மாடியில் இருக்கு.
அவங்க சொல்றாங்க, கவனிக்காம நான் 5வது மாடியில போய் கதவு திறக்க பார்த்தா கதவு திறந்திருந்தது. உள்ள போய் பார்த்தா இங்க ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு வாலிபனா இருக்கான், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவன் ஒரு கருப்பர் அந்த இனத்தை சேர்ந்தவன். அவன் பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தான். அவனும் கண்ணு வச்சிடல, அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவனை போய் சுட்டு கொண்டுட்டாங்க இந்த அம்மா. நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க, எப்படி இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம்? போலீஸ் ஆபீசர் ஆச்சு, ட்ரைனிங் உள்ளவங்களாச்சே. அப்ப போலீஸ் ஆபீசருக்கு தெரியும் அவங்க வந்து கன் எடுக்கலாம்னா நாம எடுக்கக்கூடாது, கண் மேல கை வைப்பாங்க. ஆனா அவன் வந்து கன் எடுக்கலன்னா அவங்க விட்டுருவாங்க. எல்லாம் ட்ரைனிங்லாம் இருக்குல்ல. என்ன ஆச்சு? அப்ப சிலர் வந்து எப்படி சொல்லிட்டாங்க, ஓ இந்த கருப்பர்கள் இனத்தை அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, ரேசிசம், இந்த இனம் பாகுபாடுனாலதான் இது ஆச்சு அப்படின்லாம் போய் பெரிய கலவரம், ஊர்ல கலவரம் ஆகி பெரிய கோர்ட் கேஸ் ஆகி, இது போய் யூடியூப் நீங்க போய் ஆன்லைன் பார்க்கலாம், இது உண்மை சம்பவம் சமீபத்தில் நடந்தது. கோர்ட் கேஸ் ஆகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாகடிக்கப்பட்டான் பாருங்க அந்த பையன், போத்தமுடைய சகோதரர், அவன் பேர் பிரண்ட். அவனுக்கு ஒரே கோவம், இந்த போலீஸ் ஆபீசரை கொன்னே தீர்த்தரணும்னு அவன் திட்ட போட ஆரம்பிச்சிட்டான், எப்படி சாகடிக்கலான்னு. ஆனா அவன் ஒரு கிறிஸ்தவன், அவன் பழி வாங்குற எண்ணம் வந்தது. ஆனா தேவன் அவனுடைய உள்ளத்துல இடைப்பட்டதுனால அப்படியே அது மாறி போய் அவன் அந்த அம்மாவை மன்னிக்கணும்னு தீர்மானிச்சிட்டான். கோர்ட்ல அந்த அம்மாக்கு வந்து கோர்ட் கேஸ் ஆகி தண்டனை கொடுக்கப்பட்டது, 10 வருஷம் ஜெயில் தண்டனை அந்த அம்மா கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் சிலர் வந்து மைக்ல பேசுறாங்க பாருங்க. கோர்ட்ல பேசினப்போ அந்த பையன் பேசுறான், நிறைய பேர் ஊர்ல வந்து அந்த 10 வருஷ தண்டனை ரொம்ப குறைவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பையன் எந்திரிச்சு பேசுறான். என்ன சொல்றான், எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க மேல கோபமா இருந்தது, ஆனா கடவுள் என்ன விரும்புவார் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கிறப்போ நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்றான். இயேசுக்காக உங்களை மன்னிக்கிறேன், நீங்களும் இயேசுவை நம்புங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு எந்த தீமையும் நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன்றான். நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணியே பார்க்கலாம், ஆம்பர் போத்தம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கேஸ் வரும். அதுல இவன் பிரண்ட் பேசின ஒரு 4 நிமிஷம் வரும் பாருங்க, 3-4 நிமிஷம். சொல்றேன் இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு எந்த தீமையும் நடக்கூடாது நான் விரும்புறேன். அவன் பேசுறப்போ எல்லாம் ஷாக்காய் போய் நிக்கிறாங்க. என்ன அப்படி சொந்த சகோதரரை சுட்டு கொன்னுச்சுந்தம்மா, ஊரே வந்து பத்தி எரியிற ஒரு நிலையில இருக்கு பாருங்க அந்த கோபத்துல. இவன் மட்டும் இப்படி செய்யறான், இதெல்லாம் பத்தாதுன்ட்டு அந்த ஜட்ஜு கிட்ட கேட்கறான், மன்னிக்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன், நீங்க நல்லா இருங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறேன், இயேசுவை பிடிச்சுக்கோங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறோம் இப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஜட்ஜை பார்த்து கேட்கறான், அவங்கள கட்டி பிடிக்க பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்றான். அவங்க ஒண்ணுமே சொல்லல முதல்ல, ஏன்னா அந்த இவங்க சகோதரனை கொன்னவங்க. திரும்ப கேட்கிறான், கொடுப்பீங்களா? அவங்க சொல்றாங்க, அவங்க ஜட்ஜும் அழுதுட்டாங்க, போ அப்படின்றாங்க. அவன் போறான் பாருங்க, அந்த வீடியோல பார்க்கலாம். அந்த பொண்ணுச்சு அந்த அம்மா ஓடி வருது, கட்டி பிடிக்கிறாங்க, அழுது அந்த அம்மா. இதுதான் இயேசுனுடைய வழி. ஒரு சின்ன பையன் அந்த வழியை கடைபிடித்தான். சிலர் சொல்லுவாங்க, ஆனா மாறலன்னா எப்படிங்க? மாறலன்னா எப்படிங்க? நல்ல கேள்விதான் கேட்டீங்க. மாறலன்னா எப்படி? மாறலன்னா நம்ம வழியை மாத்திக்கலாமா? மாறலனாலும் நாம இதே வழியில தான் போக வேண்டும். சொல்ல போனா மாறலனா கூட, ஒருவேளை நாம இயேசுவை போல சத்துருக்களுக்கு அன்பு காட்டி அதனால அவங்க மாறாம நமக்கு அதனால ஒண்ணுமே தீமை செஞ்சிட்டாங்கன்னா கூட இறுதியில நாம எதையுமே லூஸ் பண்ண மாட்டோம். இறுதியில நாம எதையுமே லூஸ் பண்ண மாட்டோம். சரி, நான் இப்பெல்லாம் சொல்றதுனால நீங்க வந்து முட்டாள்தனமா இதை அப்ளை பண்ண கூடாது. ஞானம் வேணும். என்னங்க? ஞானம் வேணும். சரி, அந்த கோர்ட் கேஸே எடுத்துக்கோங்க. இந்த ஒரு உதாரணம், இந்த கதையை சொன்னேன்ல, அங்க அந்த பையன் அந்த அம்மாவை மன்னிக்கிறான், நீங்க நல்லா இருங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், போய் கட்டியே பிடிக்கிறான். ஆனா அதே நேரத்துல அந்த கோர்ட்ல நீதியும் நியாயமும் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த அம்மாக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்கப்பட்டது. சோ இயேசுடைய வழி வந்து நம்ம நீதி நியாயத்தெல்லாம் ஒதுக்கிடலாம். ஒருத்தவங்க தப்பு செஞ்சா நியாயம் சரி கட்ட தேவையில்ல அப்படின்னு நினைச்சு கூடாது. தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். சிலுவையில கூட பாருங்க, அவருடைய நீதியும் நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறார், பாவத்தை தண்டிக்கிறார். அதே நேரத்தில் பாவிக்கு
அவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அளிக்கிறார். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு விரோதமாகவும் நாம ஒரு நியாயமான ஆக்ஷன் எடுக்க கூடாது அப்படின்லாம் கிடையாது. அப்படின்னு கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, பழிவாங்காத, பழிவாங்கறதுக்கு பதில உனக்கு தீமை செஞ்சவனுக்கு நீ நன்மை செய். நீ நன்மை செய். சில நேரம் நாட்டினுடைய நலனுக்கு நியாயத்தை சரி கட்ட வேண்டும். என்னங்க, இவன் மன்னிக்கலாம், ஆனா இவன் மன்னிச்சனால அந்த ஜட்ஜு இல்ல பரவாயில்ல நீ ஜெயில போக வேண்டாம் போயிடு, இவன் மன்னிச்சால நானும் விட்டுறேன்ட்டு அது தப்பாயிடும். என்னங்க, கரெக்டாங்க? அப்ப ஜட்ஜி தன்னுடைய வேலையை செய்யணும். அவர் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ஜட்ஜா இருக்கிறாரு. யாரு? தேவன் நீதிபரரா இருக்கிறாரு. ஆகவே நாட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமர் 13 யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்களாம்? வெறும் அரசாங்கத்தினால இல்ல. அவர் விரும்புறாரு நாட்டில் ஜட்ஜ் இருக்கணும், நீதி நியாயம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும், நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும் அப்படின்றத தேவன் விரும்புகிறார். ஆகவே இத ஒரு ஞானம் இல்லாம எடுத்து அப்ளை பண்ண கூடாதுன்ற. ஆனாலும் கூட அந்த பையனுடைய மன்னிப்பு அவங்களுக்கு எவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு காரியமா இருந்தது. அவங்க 10 வருஷம் தண்டனை பெற்றாங்க, ஆனா இவன் மன்னிச்சதை நினைச்சு அவங்க அழுகுறாங்க பாருங்க. அந்த வீடியோல பார்க்கலாம். நிச்சயமா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீலிங், ஒரு சுகத்தை, குணத்தை அவங்க உள்ளத்துல கொண்டு வந்திருக்கும். அது ஜெயில உட்காந்துட்டு இருந்திருப்ப கூட இவன் மன்னிச்சது அவங்கள வேற விதமா ஜெயில இருக்க வச்சிருக்கும் பாருங்க. ஆகவே இந்த முட்டாள்தனத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இயேசுடைய வழியில போறேன், ஆகவே நாம நீதி நியாயம் பார்க்கறதே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது பாருங்க. எதை எப்படி எங்க செய்யணுமோ செய்யணும், கரெக்டா. ஞானம் வேணும், அதனால்தான் ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். சரி, நீங்க சொல்றது நல்லா இருக்குங்க, ஆனா சிலர் படுமோசமா இருக்காங்களேங்க, அவங்க மாறவே மாட்டாங்களேங்க. அவங்க மாறனா அப்ப நம்ம எப்படிங்க அப்படின்னு கேட்டா, திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய வழியை மாத்திக்க கூடாது. சொல்ல போனா அவங்க மாறலன்னா கூட நாம இறுதியாய் தோற்க மாட்டோம். பவுல் அதையும் டீல் பண்றாரு பாருங்க. இங்க அதே ரோமர்ல அதே பகுதியில 17 இருந்து, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். 18, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாய் இருங்கள். அந்த ஒரு வார்த்தை கவனிச்சீங்களா? கூடுமானால். இல்ல சொல்லுங்க, கூடுமானால். பவுல் ரொம்ப பிராக்டிகலா இருக்கிறார். அவருக்கு தெரியும் சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சோதிக்கிறானுங்க. ஆனால் சொல்றார், கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். 19, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். என்ன சொல்றாரு கவனிச்சீங்களா? 18 19 கூடுமானால்னா சிலவனுங்க ரொம்ப மோசமா இருப்பானுங்க, புரியுது? முடிஞ்ச அளவுக்கு நீ இதை ஃபாலோ பண்ணு. உனக்கு சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருந்தா அட்லீஸ்ட் இப்படி யோசின்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்கணும் ரொம்ப உனக்கு சோதனை ஆயிடுச்சுன்னா நீ மனசுக்கு என்ன வரணும்? இல்ல இல்ல, பழி வாங்குதல் என்னுடைய கர்த்தர் சொல்றார். அவருடைய இடத்தை எடுத்துக்கிறதுக்கு நீ யாருன்றார் பவுல். இந்த உலகத்தை அவள் ஆள்றாரா, நீ ஆள்றியா? எப்பத்துல இருந்து நீ ஜட்ஜ் ஆயிட்டன்றாரு. பழி வாங்குதல் என்னுடையது, நான் பதில் செய்வேன் கர்த்தர் சொல்கிறார். இட் இஸ் ரைட், அது அவருடைய உரிமை. ஆகவே கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கடவுளுடைய கோபாக்கினைக்கு நீனு இடம் கொடுன்னு சொல்லிட்டு 20 பாருங்க. அன்றியும் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினை தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். என்ன சொல்றார் பாத்தீங்களா? உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா கர்த்தர் பழி வாங்குறவர், அது அவருடைய உரிமைன்னு நினைச்சு அவருக்கு விட்டுரு. சத்ருவுக்கு பசியா இருந்தா அவனை அப்படியே காய விடுன்னு சொல்ல, அவனுக்கு உனக்கு கோபமா இருக்கிறதுனால, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால, அவனை ரொம்ப ஓவரா சோதிக்கிறதுனால நீ வழியை மாத்திக்காத. உன் சத்ருவுக்கு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். என்ன அர்த்தம்? அக்கினி தழல்னா கான்டெக்ஸ்ட் வச்சு புரிஞ்சுக்கலாம். 19ஆம் வசனத்துல கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கன்றார். பழைய பாட்டின் பேக்ரவுண்ட் வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவ கோபாக்கினை. இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவனுக்கு தலையின் மேல் குவிப்பாய். என்ன சொல்ல வர்றார்? என்ன பவுல் வேற மாதிரி போதிக்கிறாரா? இயேசு வேற விதம், பவுல் வேற விதமா? என்ன நடக்குது? இது எப்படி புரிஞ்சுக்கணும் நாம? பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா 14ஆம் வசனத்திலிருந்து கரெக்டா வாசித்துட்டு வரணும் பாருங்க. 14ஆம் வசனத்திலிருந்து
கரெக்டா வாசித்தீங்கன்னா 14 என்ன சொல்லுது? உங்களை துன்பப்படுத்துறவர்களே ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க 17 சொல்லுது. அப்ப அந்த பின்னணியில புரிஞ்சுக்கிட்டா எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் என்ன சொல்ல வராரு பவுல்? உன் சத்ருவ சிநேகி அவன் மாறுவான்ற ஒரு எண்ணத்தோட, ஒரு விருப்பத்தோடு, ஒரு நம்பிக்கையோட அவனுக்கு அன்பு காட்டு. அவன் மாறுவான்ற ஒரு நம்பிக்கை, இதனால அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு, ரட்சிப்புக்கு அவன் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினைச்சு அவனுக்கு அன்பு செலுத்து. ஆனா ஒருவேளை அவன் மாறாம போயிட்டா கூட இறுதியில நீ எதையுமே இழக்க மாட்டாய், நீ செய்த எந்த நன்மையும் வீணா போகாது, உனக்கு அதுக்கு ஏத்த பலன் கிடைக்கும்ன்றது மட்டும் இல்ல, அவனுக்கும் அதுக்கு ஏத்த தண்டனை கிடைக்கும்ன்ற எவ்வளவு பிராக்டிகலா போதிக்குது பாருங்க பைபிள். நாம பாருங்க அன்போட வாழ சொல்லுது, ஆனா அதே நேரத்துல பிராக்டிகலா சில நேரம் நாம எவ்வளவு அன்பு காட்டினாலும் சிலர் மாற மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு போதிக்கிறார். அன்பு கூற வேண்டும், நம்முடைய அயலான அன்பு கூற வேண்டும், நம்முடைய வீட்டாரை அன்பு கூற வேண்டும், நம்முடைய எதிரியை கூட நாம் அன்பு கூற வேண்டும். ஏன்? அவங்க மாறணும்ன்றதுதான் நம்முடைய நோக்கம். அவங்க ஒரு எதிரியா இருக்கக்கூடாது, ஒரு நண்பனாயிடணும், அதுதான் நம்முடைய நோக்கம். எல்லாத்துக்கும் மேலாக அவங்க ஜீவன் பாதையில போகணும், தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக்க கூடாது. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நாம ஒரு வழிகாட்டியா இருக்கணும் பாருங்க. ஆகவே அவங்க அன்பு கூறுறோம். ஆனா அவங்க மாறலன்னா என்ன? அவங்க மாறலன்னா தேவன் அவங்களை நியாயம் தீர்ப்பார். சொல்ல போனா நாம எந்த அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு அன்பு காட்டியும் அவங்க மாறாம போனார்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நீ இப்படி செய்வதனாலே அக்கினி தழலை அவள் தலை மேல குவிப்பாய் என்று சொல்றாரு. நீ ஒருத்தனுக்கு அன்பு காட்டி அவன் உனக்கு தீமை செஞ்சதுனால, அவன் மாறாதனால நீ இறுதியா எதையும் எழுந்துட மாட்டேன். சொல்ல போனா உனக்கு பலன் பெருசா இருக்கும், அவங்களுக்கு தண்டனை பெருசா இருக்கும். நீ கடவுளை மகிமைப்படுத்திடுவ. இதுதான் சரியான வழி. திரும்பவும் சொல்லுகிறேன், இதை முட்டாள்தனமா அப்ளை பண்ணக்கூடாது. ஒருத்தர் அபியூஸ் பண்றாங்கன்னா நான் போய் அவங்களை அன்பு கூறுறேன் அப்படின்றது முட்டாள்தனம். என்னங்க? ஞானத்துக்காக ஜெபிங்க, எப்படி இதை அப்ளை பண்ணணும் என்ற ஒரு ஞானத்துக்காக ஜெபிங்க. ஒருத்தர் அபியூஸ் பண்றாங்கன்னா அவங்கள தூரத்திலிருந்து மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபிச்சு தூரமா போயிடணும். என்னங்க? அபியூஸ் பண்றால கட்டி பிடிக்காம இருக்கிறது நல்லது. மேபி மன்னிச்சிருங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்பி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் அவங்களுக்காக தூரமா இருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஞானத்தோட இதை அப்ளை பண்ணிக்க வேண்டும். அன்பு கூறு, அவனுக்கு தண்டனை வரும்படி அன்பு கூறுன்ற மாதிரி போதோ அப்படின்ற மாதிரி நினைச்சு கூடாது. பாருங்க, இது போல ஐடியா ரோமர் 2:4-5 இருக்கு பாருங்க. ரோமர் 2:4-5 தேவன் இப்படிதான் செய்யறார் என்று பவுல் சொல்றாரு. எப்படி செய்யறாராம்? அவர் நமக்கு ஏன் தயவு காட்டுறாராம்? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. The kindness of God leads us to repentance. தேவன் நமக்கு ஏன் நன்மை செய்யறார்? தயவு காட்டுறார், இரக்கம் காட்டுறார். நாம தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறப்போ கூட தேவன் ஏன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்கிறார்? சில நேரம் நீங்களே யோசிச்சிருக்கீங்களா? நாம சில நேரம் பாவம் செஞ்ச பிறகு ஏதாவது கெட்டதா நடந்துருவோம் அப்படின்னு நினைக்குவோம். ஆனா சில நேரம் நன்மைக்கு மேல நன்மை நடந்துகிட்டு இருக்கும், நமக்கே சந்தேகம் ஆயிடும். சிலர் முட்டாள்தனமா அதையும் எடுத்துப்பாங்க. ஓ, நான் செய்யறது ஓகே போல இருக்கு தேவனுக்கு அப்படின்ட்டு. ஏன் நன்மை செய்யறாருன்னா, தேவன் ஏன் இரக்கம் காட்டுறாருன்னா, நாம மனம் திரும்புவோம் என்பதை அந்த நோக்கத்தோட தான் இரக்கம் காட்டுகிறார். இதை முட்டாள்தனமா நான் செய்யற தப்பெல்லாம் அவர் ஓகேன்னு சொல்றாரு போல இருக்கு, அதான் ஆசீர்வதிக்கிறார் போல நினைச்சுக்காதீங்க. அப்புறம் ஒரு நாள் சேர்த்து வரோம். அப்புறம் எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? தேவ தயவு நாம குணப்படும்படி நமக்கு ஏவுகிறது. ஆனா அடுத்த வசனத்துல பவுல் சொல்றாரு, நீ உன் மன கடினத்தினால உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே. அவர் நன்மை செய்ய செய்ய இரக்கம் காட்ட காட்ட தயவு காட்ட காட்ட நீ மனம் திரும்பாம வா வழியிலே போயிட்டு இருந்தனா அப்புறம் அது எப்படி ஆயிடும்? நீ கோபாக்கினையை உனக்காக குவித்துக் கொள்ற. தேவன் ஏன் இயேசுவை உலகத்துக்குள் அனுப்பினார்? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆனா 2 வசனம் கழிச்சு இயேசுவே சொல்றாரு, ஆனா சிலர் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அவர்களுக்கு ஆக்கினையை கொண்டு வருகிறது. குமாரனை அனுப்பியும், இந்த ஒளியாய் உலகத்துக்கே ஒளியாய் இருக்கிற குமாரன் அனுப்பியும் சிலர் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புறாங்களே. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க கோபாக்கினை அவங்களுக்கு குவித்துக் கொள்கிறார்கள். அப்போ இது ஜெயிக்கிற வழி. சத்ரு மாறுறானோ இல்லையோ, நாம இழக்க மாட்டோம், நாம தோற்க மாட்டோம்.
சத்ரு மாறுறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. சத்ரு மாறிட்டா சத்ருவும் ஜெயிச்சிடறாங்க. என்னங்க, நமக்கு எதிராக இருந்தவங்க மாறிட்டா அவங்க நமக்கு எதிராளியா இல்லாம நல்லவன் ஆயிடுறான். அப்ப இயேசுடைய வழியில போனீங்கன்னா தீமை தான் தோக்கும், தீமை தான் தோக்கும், நன்மை ஜெயிக்கும்.